strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட நியூ டெஸ்ட் கேப்டன் சுப்மன் கில், இன்னொரு பக்கம் இந்தியாவோட கோச் கௌதம் கம்பீரும் இங்கிலாந்து போறதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க. சோ முக்கியமான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பதில்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து எல்லா கொஸ்டினுக்கும் எல்லா பதிலும் அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அதை பத்தி மேஜரா டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. முக்கியமான கேள்விகள், முக்கியமான பதில்கள், அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா பிக் பண்ணி இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில் கிட்ட கேள்விகள் என்ன, அவர் சொன்ன பதில் என்ன. சோ முதல்ல அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப இந்தியன் கேப்டனா இருக்கீங்க, அதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க, அதே மாதிரி உங்களோட பேட்டிங் பொசிஷன் எப்படி இருக்க போகுது இந்த டீம்ல அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது சுப்மன் கில் கொடுத்த ரெஸ்பான்ஸ், ஆப்வியஸ்லி இந்தியன் கேப்டன் நான் ஆக போறேன்றத கேட்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே ரொம்ப ஓவர்வெல்ம்டா இருந்துச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ நோ இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். இந்தியாவுக்கு கேப்டன் பண்றது அவ்வளவு ஈஸியான ஒரு ஜாப் கிடையாது. அதுவும் ஒரு டெஸ்ட் கேப்டன்சின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அஸ் அ கேப்டனாவும் சரி, அஸ் அ பிளேயராவும் சரி, என்னோட பெஸ்ட், அதாவது என்னோட 100% நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கில் சொன்னாரு. அடுத்த கேள்விக்கு, அதாவது என்ன பேட்டிங் பொசிஷன்ல அவர் ஆட போறாருன்னு கேட்கும்போது அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த இன்ட்ரா ஸ்குவாட் பிராக்டிஸ் மேட்ச் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 10 டே கேம்ப் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிளேயிங் 11 எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுவோம். பிளேயிங் 11 செட் பண்ணும் போது டீமுக்கு என்ன தேவை, நம்பர் 3யா இல்ல நம்பர் 4ஆ, அந்த பொசிஷன் டீமுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து விளையாடுவேன். சோ அதனால we have to wait and see அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோக்கோ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க, சோ இது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது சுப்மன் கில் கிளியரா சொன்னார். அதாவது எஸ், ஆப்வியஸ்லி அவங்க 2 பேருமே ஒரு லெஜண்ட் தான், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அவங்களோட ஷூஸை ஃபில் பண்றதெல்லாம் இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். பட் இது நாங்க வந்து ஒரு பெரிய பேர்டனா எடுத்துக்க போறது இல்ல. ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன் மினி ஃபார்மட்ஸ், அது ஒன் டே கிரிக்கெட்டா இருக்கட்டும் இல்ல T20 ஃபார்மட்டா இருக்கட்டும், நிறைய லெஜண்ட்ஸ் அப்பப்போ ரிட்டையர் ஆயிட்டு தான் வராங்க. நாங்க அதுக்கேற்ற மாதிரி எக்யூப் ஆகிட்டோம். சோ எனி டைம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடியா தான் இருக்கும். சம்டைம்ஸ் சில லெஜண்ட்ஸ் ரிட்டையர் ஆகதான் செய்வாங்க, ஸ்போர்ட்ஸ் அப்படிதான் போகும். பட் ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்களால மெச்சூர்டா எடுத்துக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க இல்லாத ஒரு ஷூஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே இன்னொரு பிளேயர்ஸ்க்கு. சோ அவங்க வந்து எப்படி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணிக்க போறாங்கன்றதான் வந்து நான் வெயிட் பண்ணி பார்க்க போறேன். இவங்களுக்குலாம் ஒரு கிரேட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்குமே அவ்வளவு ஈஸியா வந்து பிளேயிங் 11ல சான்ஸ் கிடைச்சிடாதுல இந்தியால. ஏன்னா இந்த மாதிரி லெஜண்ட்ஸா விளையாடும் போது இப்போ அவங்க இல்லைன்னும் போது வேற ஒருத்தவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது எப்படி அவங்க வந்து எடுத்துக்க போறாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இட்ஸ் a great thing for them அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிசிசிஐ ஒரு சின்ன ரூல் போட்டாங்க, நீங்க வந்து ஐபிஎல் ஆடுங்க, ஆனா அப்பப்போ ரெட் பால்ல பிராக்டிஸ் பண்ணணும்னு. சோ அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சுப்மன் கில் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு. அதாவது அது ஒரு இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் போய் எல்லார்கிட்டையும் போய் நீ ஆடுன்னு சொல்ல முடியாது. அது இண்டிவிஜுவலோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்குன்னு ஒரு டைம் எக்யூப் பண்ணிட்டு அவர் பிராக்டிஸ் பண்ணணும்னு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்கன்னா இது நல்லதுதான். இல்லைனாலும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரா ஸ்குவாட் அண்ட் கேம்ப்லாம் அங்க நடத்த போறோம் இங்கிலாந்துல போயிட்டு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாரு. சோ இதுதான் மேஜரான ஒரு கொஸ்டின்ஸ் அண்ட் மேஜரான பதில்கள் வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில் கொடுத்தது அந்த ஒரு முக்கியமான மீட்டிங்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோச் கௌதம் கம்பீர் அவர்கிட்ட சில கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகள். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பும்ராவோட ஃபேக்டரை பத்தி தான் கேட்டாங்க. சோ பும்ரா வந்து 3 டெஸ்ட் மேட்ச் மேல விளையாட போறது இல்லைன்ற இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அவரை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க? அவர் வந்து ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஆடுவாரா, இல்ல ஆல்டர்னேட் டெஸ்ட் மேட்சஸ் விளையாடுவாரா, லைக் ஃபர்ஸ்ட் 3rd 5thன்னு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா 2nd 3rd 4th அந்த மாதிரி விளையாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து கௌதம் கம்பீர் கிளியரா சொல்லிட்டாரு, இங்க பாருங்க, அவர் 3 மேட்ச் ஆடட்டும் இல்ல 4 மேட்ச் ஆடட்டும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா ரிசல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பும்ரா விளையாட வைப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. ஏன்னா நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா தோத்துறாங்க, அதுல பும்ரா ஆடி இருக்காரு. அடுத்த 2 டெஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணிட்டாங்க, அதுலயும் பும்ரா ஆடி இருக்காரு. 4th டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த சீரீஸை க்ளோஸ் பண்றதுக்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. 4th டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி சீரீஸ் வின் பண்ண அப்படின்னும் போது பும்ரா அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் மேட்ச் ஆடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் கைஸ், நீங்க உடனே இப்படிதான் நடக்கும்ன்றதுக்காக கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சோ கௌதம் கம்பீர் சொன்ன இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாஜிக்ஸ் இருந்துச்சு. பும்ராவை நாங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து பாத்தீங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் 3rd 5th தான் ஆட போறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட எடுத்துட்டு போய் விளையாட முடியாது. ஏன்னா இட் இஸ் a 5 match டெஸ்ட் சீரீஸ், எனிதிங் குட் ஹேப்பன். புரியுதா உங்களுக்கு? சோ கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி, சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ரிசல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்க கரெக்டா பும்ரா ஆட வைப்போன்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவர் கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கருண் நாயரை பத்தி சில கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டுச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நிறைய ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. சோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ அவர் கிடைச்சிருக்கு. சோ டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் அதிகமா நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது இனிமே டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ரன்ஸ் அடிக்கிறவங்களுக்கு அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்ற மாதிரி சில கேள்விகள் கேட்கும்போது கௌதம் கம்பீர் கிளியரா சொன்னாரு, இன்னைக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அடிச்சதுனால தானே வந்து பாத்தீங்கன்னா
லைக் அபிமன்யு ஈஸ்வரனா இருக்கட்டும், இல்ல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கருண் நாயரா இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இப்ப கருண் நாயர் பத்தி அவர் சொன்னாரு, பாருங்க டொமஸ்டிக்லயும் செம்மையா ஆடி இருக்காரு. இப்ப பிராக்டிஸ் மேட்ச்லயுமே இங்கிலாந்து லைன்ஸோட ஒரு சூப்பர் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சோ இவர மாதிரி பிளேயருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்னும் நிறைய சான்ஸ் கொடுப்போம், சும்மா ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு உடனே இவரை வந்து ஜட்ஜ் பண்ணிட மாட்டோம் அப்படின்னு. சோ இதுல இருந்தே கிளியரா தெரியுது, அதாவது டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ்க்கு அந்த ஒரு அடிக்குவேட் சான்சஸ் கொடுக்கப்படும்ன்ற மாதிரி கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு, விச் இஸ் அ குட் திங். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கருண் நாயரே ஆடுறாரு வச்சுக்கோங்க 11ல, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஃபெயில் ஆயிராரு, செகண்ட் டெஸ்ட் மேட்சே ஃபெயில் ஆயிராரு, உடனே வந்து பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவுதான் நம்ம சொல்லிட முடியாது. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் இருக்கணும், we are going to give you another one டெஸ்ட் மேட்ச், உன்னோட பெஸ்ட்டை கொடுன்னு. ஏன்னா அந்த மாதிரி தான் பெரிய பெரிய பிளேயர்ஸே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ் கிடைச்சி பெரிய பிளேயரா ஆயிருக்காங்க. சோ அதனால அந்த ஒரு குஷன் கொடுக்கறது ஒரு பிளேயர்ஸ்க்கு என்னைக்குமே நல்லதுதான். அண்ட் லாஸ்டா கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்சிபியோட பரேட் போச்சுல ட்ராஜடி, அதை பத்தி கேட்கும் போது கௌதம் கம்பீர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொன்னாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடியே அதை சொல்லியிருக்கேன், டிராஃபி வின் பண்றீங்களா அது வந்து இண்டோர்ல எங்கேயாவது செலிப்ரேஷன் வச்சுக்கோங்க, இல்ல வந்து கிரவுண்ட்ல வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு நான் பரேட் போறேன்னு சொன்னா அது என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கு எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் கிரியேட் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேதர் ஆவாங்க, கண்டிப்பா அதுல ஏதாவது சம்பவம் நடக்க சான்சஸ் இருக்கு. நான் என்னைக்குமே இதுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எனக்கு ஈடுபாடே கிடையாது. நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன், என்ஜாய் இட் இன்சைட் த கிரவுண்ட், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரைவேட் பிளேஸ்ல. ஸோ பப்ளிக்கை கேதர் பண்றது எனக்கு அதுல ஜென்ரலாவே விருப்பம் கிடையாது, அது அவங்க பண்ணிடக்கூடாது. நம்ம அவனன் கை காட்டுறதுக்கு முன்னாடி டிசிஷன் மேக்கிங் ப்ராப்பரா இருந்திருக்கணும், அதுதான் நான் சொல்லுவேன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இந்த ஒரு பர்டிகுலர் பிரஸ் கான்ஃபரன்ஸை முடிச்சாரு. ஸோ கைஸ், நான் இப்போ முக்கியமா இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல என்னோட தாட் ப்ராசஸ் வந்து இங்கிலாந்து டீம் இந்தியா டீம் பத்தி தான். ஓகே, நான் ஆர்சிபி அந்த பரேட் பத்திலாம் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன், அதை பத்திலாம் ரொம்ப ஆழமாலாம் போக விரும்பல. சோ இது முக்கியமான ஒரு டெஸ்ட் சீரிஸ். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். முக்கியமான பிளேயர் கஸ் அட்கின்சன் ஹாம்ஸ்ட்ரிங்னால விளையாடல, பட் ஸ்டில் கிறிஸ் வோக்ஸ் இருக்காரு, அவர் ஜெனரலாவே இந்தியாவை ட்ரபிள் பண்ணிருக்காரு இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் லைக் பிரைடன் காஸ், சாம் குக், அதே மாதிரி ஜாஷ் டங், இவங்க எல்லாம் இருக்காங்க. சோ கண்டிப்பா அந்த டீம் பார்க்கறதுக்கு பேலன்ஸ்டா இருக்கு. ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் இருக்காரு, முக்கியமா பென் ஸ்டோக்ஸ் நல்லா ஃபிட் ஆயிட்டாரு, போலிங்கும் போடுறாரு. அண்ட் விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித் பண்ண போறாரு, ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சு தான் போறாங்க, ஷோயப் பஷீர். அண்ட் பேட்ஸ்மேன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுங்க, ஜோ ரூட் இருக்காரு, செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இன்னைக்கு நம்பர் 1 டெஸ்ட் பேட்டர் யாருன்னா அது ஜோ ரூட் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பால் விளையாடுறதுக்கு கிராலி இருக்காரு, டக்கெட் இருக்காரு, அண்ட் ஹாரி ப்ரூக் இருக்காரு, அதுக்கப்புறம் ஹோலி போப் இருக்காரு. சோ ஓவரால் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, கண்டிப்பா இல்ல நம்ம சொல்ல முடியாது. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபிட் ஆகி வந்துருவாருன்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்தது. சோ ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி a very good contestங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், இந்தியாவோட பேட்டிங் லைனப் மட்டும் தான் கொஞ்சம் ஜிட்ரியா இருக்கு. ஏன்னா ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் லைக் ரோக்கோ இருக்கும் போதே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருந்தாங்க ரீசென்ட் டெஸ்ட் சீரீஸ்லாம். பட் ஸ்டில் யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுவாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் வி ஹேவ் டு பி ப்ராக்டிகல்ங்க, அவங்க சரியா பண்ணலாம் கூட அவங்க பின்னாடி நம்ம நிக்கணும். ஏன்னா இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் ஃபார் டீம் இந்தியா. ஏன்னா போலிங் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அவுட்டடா இருக்கு. இதுவும் கில் ஆக்சுவலா சொல்லியிருந்தாரு, எங்களோட போலிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ பும்ரா வந்து ரெஸ்ட் கொடுத்தா கூட எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கில்லும் சொன்னாரு, கௌதம் கம்பீர் ரொம்ப பாசிட்டிவா சொன்னாரு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் டெஃபினட்டா. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சிராஜா இருக்கட்டும், ஆகாஷ்தீப் நல்லா போட்டிருக்காரு ஆஸ்திரேலியா சீரீஸ்ல, பிரசித் கிருஷ்ணா செம ஃபார்ம்ல வராரு. சோ ஷர்துல் தாக்கூர் ஆல்ரெடி அவருக்கு அனுபவம் இருக்கு இங்கிலாந்துல விளையாடி. சோ போலிங் யூனிட் பார்க்கும்போது கொஞ்சம் செட்டில்டா தான் இருக்கு, அதுல எந்த டவுட் மேல. பேட்டிங் தான் கொஞ்சம் லைட்டா ஜிட்ரியா இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். பிளஸ் இந்த சீரீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபின்னு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஆடும்போது பட்டோடி டிராஃபின்னு வரும், அண்ட் இங்கிலாந்து ஆடும்போது ஆண்டனி டி மெல்லோ டிராஃபியோ ஏதோ சம்திங் இருக்கும். சோ இப்போ வந்து பேரை மாத்திட்டாங்க ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபின்னு. சோ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மேபி பார்டர் கவாஸ்கர் டிராஃபி கூட வந்து பாத்தீங்கன்னா டிராவிட் பாண்டிங் டிராஃபின்னு ஆயிடுமா. சோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கணும். ஐ திங்க் இது நல்லது தாங்க, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ இதை நான் கண்டிப்பா வரவேற்பேன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. So guys, பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் டு சுப்மன் கில் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் ஆல்சோ கோச் கௌதம் கம்பீர். ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் சீரிஸ் இது. ஏன்னா கௌதம் கம்பீர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேசிங் அ டஃப் டைம் இன் டெஸ்ட். ஏன்னா ஒயிட் பால்ல அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆஸ் அ கோச்சா அடிச்சு கொடுத்துட்டாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல நிஜமாவே அவர் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பங்களாதேஷ் ஹோம் சீரிஸ் வின், India have lost against New Zealand 3-0 and we have lost the Border Gavaskar Trophy in Australia. Now we are going to England for a tough series, 5 test matches. It's not going to be easy guys. இதுல ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் இந்தியா வின் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா I will be so happy. So இத பத்திலாம் ப்ரிவியூ நம்ம கண்டிப்பா பேசுவோம், கண்டிப்பா இதுல நிறைய டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை பத்தி, பிளஸ் இந்த ஒரு ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபின் பேரை மாத்திருக்காங்களே, அண்ட் ஆஸ் வெல் அஸ் இங்கிலாந்தோட ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.